கரிஷ்மா ஷாரோன் ராஜ் வழக்கு. இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் ஒரு கஷாயத்தில் விஷம் வச்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ஜோதிடம் பார்க்கறதுல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஜோதிடம் தான் காரணமா? அந்த பெண் காதலிச்சிருக்காங்க. இதையோட ஒரு அதிகபரமான ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு மிகுந்தவங்க ஒரு வரனா வரப்ப அந்த பெண் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஜோதிடம் பார்க்க போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி. உங்களுக்கு இப்படி ஒரு கண்டம் வரப்போகுதுன்னு சொல்லலையே. 12 ராசிகள் தான் இருக்கு. 12 ராசியில் எல்லாரும் பிறக்கிறாங்க. ஒரு ராசிக்காரர் மாதிரி எல்லாரும் இருக்காங்களா? அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த கலியுகத்தில் அவங்க வாழ முடியும். அதனால அந்த பெண்ணோட என்ன அலைகள் சரியில்லை. அந்த பெண் ஜோதிடம் பார்த்துட்டு இந்த பையனை நரபலிக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்கு. பலி கொடுக்குறோம், பலி கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேது. நம்ம ஒரு தலை பாம்பு இருக்கு, 5 தலை பாம்பும் இருக்கு. அந்த அசுரர்களோட வரலாறு நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அமிர்தம் சாப்பிட்றப்ப அப்ப உருவானவங்க தான் ராகு கேது. அதனால கிரகம் உண்மை, ஜோதிடங்கிறது எல்லாமே உண்மை. பல வழக்குகளுக்கு பின்னாடி ஜோதிடம் சொல்லி ஜோதிடர்களை நம்பின அந்த ஒரு மூட நம்பிக்கையோட உச்சம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு ஜோதிடரா நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இப்போ விதியை மாற்றக்கூடியதனால் வரக்கூடிய விளைவுகள்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை. இந்த பொண்ணுக்கு விதி ஆயுள் ரேகை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதோ டைம் சரியில்லாதனால இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இது வேணும்னு நடக்கலை. அந்த பொண்ணு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த பொண்ணோட நேரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணால் மாறலாம். கடைசி நேரத்தில் கூட மாறலாம். இது மாதிரியான அகால மரணங்கள் வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப சட்டுன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஆன்ம நிலை என்ன வரும்? கருட புராணத்துல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆன்மாக்களுக்கான விதிகளையும் அது கோட்பாடு சொல்லுதா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த கோட்பாடுகள் கண்டிப்பா சொல்லுது. இன்று நம்முடன் அருள்வாக்கு சித்தர் ஸ்ரீ ஸ்ரீ கௌரி சங்கர் சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய கரிஷ்மா ஷாரோன் ராஜ் வழக்கு. இந்த வழக்குடைய தன்மை ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறத தாண்டி எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இப்போ உங்களுடைய பார்வை, ஒரு மனுஷனாக உங்களுடைய பார்வை இதை பார்க்குறப்ப? ஒரு சக மனுஷனாக பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருது. இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா இது ஒரு உயிரையே அவங்க எடுக்கிற அளவுக்கு துணியிறது இது மகா பாவ செயல். இது ரொம்ப வேதனைக்குரிய செய்தியாக இருக்குது. இப்போது இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் அவங்க ஒரு கஷாயத்தில் விஷம் வச்சு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ஜோதிடம் பார்க்குறதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்களுடைய பர்சனல் வெஞ்சனன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த ஜோதிடம் பார்க்கும்போது அவங்களுக்கு முதல் தாலி தங்காது அப்படின்னு சொன்னதன் விளைவாகத்தான் இந்த பெண்மணி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோதிடம் அதான் காரணமா அப்படிங்கிற கேள்வி இருக்கே. இப்போ ஜோதிடம் என்பது அந்த பெண்மணி பார்த்துருக்கலாம். பார்த்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, உங்களுக்கு தாரதோஷம் இருக்குது, உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு 2 தார தோஷம் இருக்குது, அதனால் முதல் தாரம் தங்காது, உங்களுக்கு 2ஆம் தாரம் தான் தங்குன்னு ஒரு வார்த்தைகள் அவங்க பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணு காதலிக்கிறப்பயே அவர் ஒரு கணவராயிறார். 2 மனங்கள் சேர்ந்தாவே திருமணம் தான். தாலி கட்டணும், அதெல்லாம் தாலி கட்டணுங்கிறது நம்மளுடைய ஒரு கலாச்சார பண்பாடு. ஒவ்வொரு மதத்திற்கு தகுந்தார் ஒரு திருமண ஏற்பாடுகள், ஒவ்வொரு கலாச்சார பண்பாடு. ஆனால் 2 மனங்கள் இணைந்தாலே திருமணம். அந்த பெண் காதலிச்சிருக்காங்க. அவங்க இதையோட ஒரு அதிகபரமான ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு மிகுந்தவங்க ஒரு வரனா வரப்போ அவங்க குடும்பத்தாரோட உந்துதல்களுக்குள்ள கூட அந்த பெண் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு செய்யக்கூடியதுனால அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு அது மிகப்பெரிய பாவச்செயல். சரிங்களா? அன்றெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுண்டு. அன்றன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பாவச்செயலுக்கு உடனுக்குடனே தண்டனை கிடைக்கும். அந்த பெண் செஞ்சதுனால எனக்கு என்னாச்சு? அவங்க வாழ்க்கை எதுவும் நல்லா இருந்துச்சா? இப்போ அவங்களோட வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாக இருக்குது? கொடுமையான தண்டனை. நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்படக்கூடிய செய்தி, மக்களை எந்த அளவுக்கு வேதனைக்குரிய செய்தி. நம்ம இந்த கலியுகம் முத்திருச்சுன்னு நான் சொல்கிறாங்க. அந்த கலியுகம் எந்த அளவுக்கு வருது? அநியாயமும் அக்கிரமங்களும். உயிருக்கு உயிராக காதலிச்சவங்களை எப்படி ஒரு கஷாயம் கொடுத்து கொல்ல மனசு வரும்? தாலி கட்டலினாலும் அவர் ஒரு கணவர் மாதிரி தானே. நம்ம வாழ்க்கை நினச்சி தானே அந்த பையன் நம்ம பொண்ணை நம்பி கூட வந்திருப்பான், கொடுத்ததை குளிச்சிருப்பான். அப்போ அவனோட மனநிலை என்ன இருந்திருக்கும்? அப்போ அந்த மன உளைச்சலுக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக அது நடக்கும்.
இப்போ ஜோதிடம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை நோக்கிய கட்டமைப்பில் தான் நம்ம வந்து வாழ போகிறோம்னு சொல்லி தான் ஒவ்வொரு தடவையும் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடத்தை நீட்டுறோம். அப்போ இந்த கரீஷ்மா வழக்க பொறுத்த மட்டும் அவங்களோட இவ்வளவு சொன்னவர் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டம் வரப்போகுதுன்னு சொல்லலையே, அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் கணித்த நேர பிரகாரம் அந்த பொண்ணோட நேரம் கெட்டு போயிருக்கு. அவங்களோட மனசில் அந்த எண்ண அலைகள் வந்து அவங்களுக்கு தவறான ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து அவங்களோட கெட்ட நேரம் வந்தாலும் அதை முன்கூட்டி யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் இருக்கிறேன்னா, நான் ஒரு தவறாக ஒரு செயல்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப அது மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே இந்த பிரபஞ்சம் மறைச்சிரும். ஜோதிடம் என்பது சோதித்து இடர் தீர்ப்பதே சோதிடம். நம்மளோட என்ன இடர் வரப்போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் சொல்கிறது வந்து அறுதிட்டு சொல்கிறது கண்டிப்பாக உண்மைதான். பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு கண்டம் வரப்போகுது, நம்மளுக்கு ஒரு விபத்து ஏற்பட போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. ஜோதிடத்தை தாண்டி நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல் தான் இப்பூ உலகில் வந்து வாழ்க்கை தர அமையும். 12 ராசிகள் தான் இருக்குது. 12 ராசியில் எல்லோரும் பிறக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ராசிக்காரர் மாதிரி எல்லோரும் இருக்கிறாங்களா? அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த கலியுகத்தில் அவங்க வாழ முடியும். அதனால் அந்த பெண்ணோட எண்ண அலைகள் சரியில்லை. அவங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜோதிடர் அவங்கள பார்க்குறப்ப அந்த ஜோதிடர்கிட்ட அந்த அவரால் அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொண்ணோட கெட்ட நேரங்கள் தடுத்துருக்கலாம். இப்போ இது சொல்லணும், இது சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஜோதிடத்தில் வந்து நமக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர் என்ன, இப்போ எல்லாருமே ஜோசியர் ஆகிட்டாங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 60 தமிழ் வருடங்கள் தெரிஞ்சாவே ஜோதிடர் ஆகிட்டாங்க. இப்போ யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் வருது, அப்டேட் வருது. எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் வந்துங்க ஜோதிடங்கிறது இது பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம், ஒரு இறைவன் மூலிமா வரக்கூடிய விஷயம். அது எல்லாருமே எல்லா தொழிலும் செய்கிறப்ப வந்து எல்லாத்தினாலுமே கரெக்டாக அதை துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது ஒரு கடல். அதை வந்து முழுசாக கற்றுக்கிட்டவங்க, முழுசாக கரெக்டாக கணிக்கக்கூடியவங்கன்னு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் சமூக ஊடகங்களில் நிறைய பேர் நிறைய விதமாக விவாதிக்கிறாங்க. அந்த பெண்ணை நோக்கிய நிறைய குற்றச்சாட்டுகள், அந்த பெண்ணுடைய வன்மத்தை பற்றி நிறைய விவாதிக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பெண் வந்து ஜோதிடம் பார்த்துட்டு இந்த பையனை வந்து நரபலிக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்குது. அதை ஏற்றுக்கிறீங்களா? அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த வழக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வழக்கில் நரபலிங்கிற ஒரு தன்மைகள் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலி கொடுக்குறோம், பலி கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை இது உடன்பாடு இல்லாத விஷயம். இதை வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? தெய்வம் இருப்பது உண்மை, நமக்கு மேலே 9 கிரகங்கள் இருப்பது உண்மை. நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேர பிரகாரம் விண்கலத்தில் என்ன கிரகங்கள் நின்றுருக்கோ அதுதான் ஜாதகத்தில் இருக்குது. அன்றாட கிழமைகள் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுதான் ஜாதகத்தில் இருக்குது. திங்கள் என்றால் சந்திரன், செவ்வாய் என்றால் நவகிரகம், புதன் கிழமைன்னு வருது, புதன்கிழமைலாம் புதன் நவகிரகம் வருது, வியாழன் என்றால் குரு, வெள்ளி என்றால் சுக்கிரன், சனின்னு ஒரு கிழமை இருக்குது, அது சனீஸ்வர பகவான். சரிங்களா? ராகு கேது, நம்ம ஒரு தலை பாம்பு இருக்குது, 5 தலை பாம்பும் இருக்குது. அந்த அசுரர்களோட வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அமிர்தம் சாப்பிட்றப்ப அப்போ உருவானவங்க தான் ராகு கேது. சரிங்களா? அதனால் வந்து கிரகம் உண்மை, ஜோதிடங்கிறது எல்லாமே உண்மை. அதில் யாராலையுமே அதை மறுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இப்போது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஜோதிடம் எப்படி இருக்கோ இது போல் பல வழக்குகளுக்கு பின்னாடி ஜோதிடம் சொல்லி ஜோதிடர்களை நம்பின அந்த ஒரு மூட நம்பிக்கையோட உச்சம் இருக்கு இல்லையா? சரவணபவன் வழக்கு கூட ஒரு வகையில் அந்த மாதிரியான ஒரு போக்கில் தான் அந்த கொலை நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு ஜோதிடராக நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வருத்தமா இல்லையா? கண்டிப்பாக வருத்தமாக இருக்குது. ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு எல்லாத்தையுமே தப்பாக பேசுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சுயலாபத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அது வந்து தெரியாமல் ஒரு தவறுதலாக நடக்கிறப்ப எல்லா ஜோதிடருமே தவறாக தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எந்த ஒரு ஜோதிடரும் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வந்து தவறாக சொல்லணும் இதுன்னு அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. வரவங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டணுன்னு தான் எல்லா ஜோதிடரும் நினைப்பாங்க. ஆனால் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் அவங்க செய்யக்கூடிய பாவம் புண்ணிய செயலில் நடக்கிறனால அந்த வீண் பழி ஜோதிடர் மேலே உழுகுதுன்னு தான் நான் அறுதிட்டு கருதுவேன். ஒரு நல்வழிகாட்ட தான் ஜோதிடர் வழிகாட்டுவார். ஆனால் வந்து அந்த மக்களுக்கு வந்து நல்லது நடந்தால் அந்த சாமியை பார்த்தப்பா எனக்கு நல்லது நடந்துச்சுப்பா. இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. இதற்கு முன்பு இங்கே கூட நான் பேட்டி கொடுத்ததில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், 100% நடந்திருக்கு. அதனால தான் மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம். அதே மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ஜோதிடம் வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. புரியாதவங்களுக்கு ஜோதிடம் தப்பு,
ஜோதிடர்கள் தவறான இது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கரிஷ்மா ஷாரோன் ராஜ் வழக்கில் ஜோதிடர் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு, ஆனால் விதியை மாற்றணும்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கரிஷ்மா வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக அவங்க விதியை மாற்றணும், வாழ்க்கை தரங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையை அனுபவிக்கிறாங்க. இப்போ விதியை மாற்றக்கூடியதனால் வரக்கூடிய விளைவுகள்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை நாடே வந்து திரும்பி பார்க்குது. ஒரு பெண் மரண தண்டனைக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு கொடூரமான ஒரு கிரைம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஸை பற்றி தெரியாதவங்க கூட இப்போ அந்த கேஸ் என்னங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விதியை மாற்றக்கூடிய தன்மைக்கான விளைவுகள் என்ன? என்னை பொறுத்த வரையும் அந்த பொண்ணுக்கு வந்து விதி ஆயுள் ரேகை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். கடைசி நேர சூழ்நிலைகளை கூட அவங்க தண்டனை வந்து மாறலாம், எப்படி வேணால் உருவாகலாம். ஆனால் அவங்களுக்கு மரண தண்டனைன்னு கண்டிப்பாக நிச்சயமாகி இதாச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் குறைவு. அவங்க இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கணும், இப்படி ஒருத்தரை காதலிக்கணும், அவர் வந்து இந்த பெண் மூலியமாக இறக்கணும், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் இவங்க நீதியும் தர்மம் ஜெயிக்கிறதுக்காக இந்த பொண்ணுக்கு ஆண்டவன் மரண தண்டனை கொடுக்கணும்னு கூட ஒரு தர்ம நீதி விதியாக கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப அதுக்கு நேர் மாறாகத்தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பார்வையுமா இருந்தது. சட்ட வல்லுநர்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்திலேயே அந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள், அவங்க அந்த எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாத அந்த தன்மை, இது எல்லாமே நீதிபதியை மரண தண்டனை கொடுக்குற அந்த நிலைக்கு தள்ளியிருக்கு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அது அவங்களுடைய அந்த பிரபஞ்ச விதி. அந்த பெண்ணுக்கு என்னை பொறுத்தவரை என்ன கேட்டால் அந்த பெண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஜாதகத்தில் ஏதோ டைம் சரியில்லாதனால தான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விதி பிரகாரம் அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்குது. இது வேணும்னு நடக்கலை. அந்த பொண்ணு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த பொண்ணை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது அவங்களோட விதி. அந்த பெண்ணுடைய காதலன் ஷரோன் ராஜுடைய மரணம், அந்த வீட்டில் கஷாயம் குடித்ததுலேருந்து அந்த மரணம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 11 நாட்கள் நரக வேதனை. அந்த 11 நாள்லையும் ஒரு இறப்பதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் இதை ஓப்பனே பண்ணுறார். இந்த மாதிரி நான் போனேன், கஷாயம் குடித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்கிறார். ஸோ தன்னுடைய காதலியை எந்நேரத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மை உள்ள அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது என்ன பாடுபட்டிருக்கும்? கண்டிப்பாக அந்த ஆன்மா பாடக்கூடிய பாடுக்கு தான் வந்து இந்த பொண்ணுக்கு இப்போ கிடைச்சிருக்கு தண்டனை. அப்போ இந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு பாவச்செயலை செஞ்சுருக்காங்க, ஒரு நம்பிக்கை துரோகம். இப்போ யார் நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலனை இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிச்சு தான் ஆகணும். கரிஷ்மா வழக்குக்காகவோ இல்லை அந்த பெண்ணை நான் தனிப்பட்டு சொல்ல, இந்த பிரபஞ்சத்தில் தவறு செய்தால் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ ஷரோன் ராஜுக்கான ஆன்மாக்கான நீதி கிடைச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அதில் அவருக்கு உண்டான நீதி கிடைச்சிருச்சுன்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இந்த மாதிரியான வழக்குகள்லையும் நம்ம வந்து இந்த ஆன்மாக்கள் பற்றி நிறைய பேசுகிறோம். இந்த ஆன்மா நிலை அப்படிங்கிறது வந்து இது மாதிரியான அகால மரணங்கள், துர்மரணங்கள், வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப சட்டுன்னு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஆன்ம நிலை என்னவா இருக்கும்? ஒரு ஆன்மா என்பது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாக்குங்கிற ஒரு சக்தி இருக்குது. சில பேர் கேள்வி கேட்கலாம், ஆன்மாங்கிறது இருக்கிறது உண்மை தானே, அப்போ அந்த ஆன்மா வந்து எத்தனை பேர் விபத்தில் இறந்துடுறாங்க, ஒரு கொலைனால் இறந்துடுறாங்க, அந்த ஆன்மா பழிவாங்கலான்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவுக்கு பழிவாங்கக்கூடிய பவர் இல்லாமல் இருக்கும். ஒரு தஸ்த லிமிட் வரையும் தான் அவங்க அந்த ஆன்மா வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு செயல்களை செய்ய முடியும்னு சொல்லி கருட புராணத்தில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆன்மாக்குங்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் இருக்கணுங்கிற ஒரு கோட்பாடுகள் இருக்குது. ஒரு அலுவலகம்னா அதுக்குன்னு உண்டான ஒரு கோட்பாடுகள், ஒரு நாம்சன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆன்மா இறந்த பிரகாரம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகள்னு கண்டிப்பாக இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை மீறி எந்த ஆன்மாவும் பழி வாங்குறதோ அடுத்தவங்களை துன்புறுத்துறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது செய்யவே முடியவே முடியாது. இப்போ கருட புராணம் சொன்னது நீங்கள் அந்நியன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த கருட புராணம் சொல்லக்கூடிய அந்நியன் படத்தில் அந்த கருட புராணம்னு ஒரு உண்மையாக ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து அந்நியன் படத்தில் சொல்லியிருக்கலாம். இம்மையில் செய்யக்கூடிய அத்தனை கர்மாக்கும் அத்தனை தீய செயல்களுக்கும் மறுமையில் வந்து தண்டனை அப்படிங்கிறது தான் நம்ம கருட புராணத்தில் அந்த ஒன்லைன். அது மாதிரி ஆன்மாக்களுக்கான விதிகளையும் அது கோட்பாடு சொல்லுதா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த கோட்பாடுகள் கண்டிப்பாக சொல்லும். ஆன்மா இருப்பது உண்மை. ஆன்மாக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒரு சக்தி இருக்குது. இப்போ எத்தனையோ பேர் பெரிய தாய் தந்தை இறந்துருவாங்க, அந்த பசங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த தாய் தந்தையை நினச்சி வீட்டில் வழிபாடு செய்வாங்க, நினைப்பாங்க. அப்போ அவங்களோட ஆன்மா எங்கேருந்தோ அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்து போன என் தாய் தந்தையார் தான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் என் வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு சொல்லி எண்ணற்ற பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆன்மீகவாதியாக நீங்கள் இந்த செய்திகள்லாம் பார்க்குறப்ப
இது மாதிரியான துயரமான செயல்ங்கிறத விட அகோரமான செயல். ஏன்னா கிரீஷ்மா வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றமே சொல்லியிருக்கு, மனித குணத்தை தாண்டி அரக்க குணத்தோட இந்த குற்றத்தை வந்து இவங்க புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குது? முதல்ல வன்மம் ஏன் அதிகரிக்குது மனிதத்துக்குள்ளாடி? சாமி, இது வந்து கலியுகம். பொதுவாக சொல்லப்போனால் கலியுகத்தில் அநியாயமும் அக்கிரங்களும் ஓங்கி நிற்கும், நேர்மையும் உண்மையும் மறைந்து போகும். அப்படி உருவாகக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து கலியுகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து முன்பே வந்து இது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக இன்பம்னா ஒரு துன்பம் இருக்குது, சொர்க்கம்னா ஒரு நரகம் இருக்குது. இது கண்டிப்பாக இது ஒரு செயல்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சர்வசாதாரணமாக கொலைகள்லாம் நிகழுது, அதனால் கேட்குறேன், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? தீர்வுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் போட்டி பொறாமைகள் அவங்க மனதில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் மாறும். ஒவ்வொரு மனிதனும் திருந்தணும், எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தணும், எதற்கும் கோபப்படக்கூடாது, தன்னிலை மறக்கக்கூடாது. நம்ம எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்தோம், நம்மளோட கடமை என்ன? ஒவ்வொரு மனிதனோட உலகங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன், தன் மனைவி, குழந்தைகள், தன் தாய் தந்தை, இதுதான் அவங்க உலகம். இந்த உலகத்தை செம்மையாக பார்த்துட்டு அடுத்தவர்கள் மேலே போட்டி பொறாமை இல்லாமல் ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு திருந்தி நேர்மையான வழியில் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத தவறான வழிகளுக்கும் தீமையான எண்ணங்களும் ஒவ்வொரு மனிதன் தானே செய்கிறான். புதுசாக மேலேருந்து யாரோ வந்து நீங்கள் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு யாரையும் மாற்றுறதில்ல. பிறக்கிறப்ப இந்த மண்ணில் எல்லாருமே நல்லவர்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் வந்து அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்கள மாற்றுதுங்கிறாங்க. சூழ்நிலை சந்தர்ப்பம் யாரையும் மாற்றாது. அவர்களே தவறு செய்ய அவர் மனதை தூண்டிக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணம். அப்போ சூழ்நிலைங்கிறது வந்து வெறுமனே ஒரு சூழ்நிலை எது வேணால் வரும் சார். கால சூழ்நிலை இரவு பகல் மாதிரி சூழ்நிலைகள் வரும். நம் மனதை தான் கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம எந்த விஷயத்துக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணுங்க ஐயா. நம்ம மனசாட்சிக்கு இது தவறு இது சரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதை நம்ம சரியாக எடுத்துக்கணும். நம்ம இப்போ நிறைய பேர் இந்த வழக்கில் சொல்கிறாங்க, பெண்ணுக்கான மரண தண்டனைங்கிறது கொஞ்சம் அதிகமானதாக தெரியுது, நம்ம மனித உரிமைகள்லாம் பற்றி பேசுகிறோம், மரண தண்டனை வேணாம்னு பேசுகிறோம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அப்பீல் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றிடுவாங்க, இது ரொம்ப இந்த மரண தண்டனை வந்து நிலைக்காது அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா? ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை குறைய கூட வாய்ப்பு இருக்கே. சாமி, நான் முன்கூட்டியே சொன்னேன், அந்த பெண்ணுக்கு நேரம் நல்லா இருந்தால் அவங்க செஞ்ச புண்ணியங்களை அவங்களை காப்பாற்றணும்னு ஒரு விதி இருந்தால், அந்த பொண்ணோட ஜாதகம் நான் பார்க்கல, அவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்குதுன்னு தெரியல, எனக்கு அதை பற்றி தெரியாது. பொதுவாக நீங்கள் அந்த கருத்தை சொல்கிறீங்க, அந்த கருத்துக்கு நம்ம ஒரு விலையளிக்கிறோம். அந்த பெண்ணோட நேரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக என்ன வேணால் மாறலாம். கடைசி நேரத்தில் கூட மாறலான்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன்லைங்க. தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அது கடைசி நேரத்தில் கூட அப்பீலுக்கு போய் மாறக்கூடிய வாய்ப்புகளை கூட உருவாக்கலாம். அவங்க நேரம் நல்லா இருந்தால் என்ன வேணால் நடக்கும். அவங்களோட எண்ணங்களை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. மனம் திறந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.